வடக்கு கிழக்கு பகுதியில் ஆபத்தாக மாறும் பெரும் புயல். சீரற்ற வானிலையால் 20 மாவட்டங்களில் பாதிப்பு. உயர்தர பரீட்சை பிற்போடப்படுமா? சம்பத் துய்யகொந்த விளக்கம். தெதுருவோயான் நீர்த்தேக்க வான்கதவுகள் திறப்பு. கடந்த 23ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் உருவாகிய தாளமுகம் புயலாக உருமாற வாய்ப்புள்ளது. வடக்கு கிழக்கு பகுதிகள் மேலும் பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது திருகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மையம் காணப்படுகின்றது. இது புயலாக மாறினால் தற்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலவும் சீரற்ற காலநிலை மேலும் மோசமடைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கின் 5 மாவட்டங்களிலும் கிழக்கில் குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலும் பெய்து வரும் கனமழை இன்று நண்பகல் வரை தொடர்வதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த தாளமுகம் புயலாக மாற்றமடைந்த பின்னர் கடற்கரையோரங்களில் மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என கூறப்படுகின்றது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 20 மாவட்டங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அந்த மாவட்டங்களில் 166 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 80,642 குடும்பங்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 2,76,550 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5,305 குடும்பங்களைச் சேர்ந்த 16,553 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நீர்த்தேக்கங்களை சூழவுள்ள தாழ்நிலங்களில் வெள்ளம் தொடர்ந்தும் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெதுருவோயா மற்றும் மகாவலி கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரிப்பதால் வெள்ள நிலைமைகளை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்ப்பாசன பொறியியலாளர் GWA சக்குரா தில்தாரா தெரிவித்துள்ளார். நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள உயர்தர பரீட்சையை மீள நடத்துவது தொடர்பில் எதிர்வரும் 29ஆம் தேதிக்கு முன்னர் தீர்மானிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்த தெரிவித்துள்ளார். வானிலை தொடர்பில் அறிவுறுத்துவதற்காக நேற்று புதன்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் எதிர்வரும் 29ஆம் தேதிக்கு பின்னர் வானிலை நிலைமைகள் குறித்து மீளாய்வு செய்து தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொண்டு உயர்தர பரீட்சையை மீண்டும் நடத்துவோம் என கூறியுள்ளார். அது தொடர்பிலான தகவல்கள் பரீட்சை திணைக்களத்தால் உரிய நேரத்தில் வழங்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பலத்த மழை வீழ்ச்சி காரணமாக கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை 3 நாட்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மற்றும் இன்று நடைபெறவிருந்த பரீட்சைகள் நடைபெறாது என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் HJMC அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். திட்டமிட்டவாறு 30ஆம் தேதி உரிய கால அட்டவணைக்கு அமைய பரீட்சைகள் நடத்தப்படும் என்றும் இடைநிறுத்தப்பட்ட 3 நாட்கள் தொடர்பான பாடங்கள் டிசம்பர் 21, 22, 23 ஆகிய திகதிகளில் நடைபெறும் என்றும் அவர் கூறியிருந்தார். தெதுரோயான் நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி நிக்கவெரட்டிய, சிலாபம், ஆராய்ச்சி கட்டுவ, பிங்கிரிய, வாரியபுல மற்றும் கொபேகனே ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை மோசமான வானிலை காரணமாக வடமாகாணத்தில் 64,000 ஹெக்டேயர் நெற்பயிர்ச்செய்கை நாசமாகியுள்ளது. அதேவேளை மன்னார் மாவட்டத்தில் 23,000 ஹெக்டேருக்கு அதிகமான நெற்பயிர்ச்செய்கையும் அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அஸ்வெஸ்மெண்ட் நலன்புரி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வழங்கப்பட்ட கூடுதல் அவகாசம் மீண்டும் ஒருமுறை நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நிவாரண திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வழங்கப்பட்ட அவகாசத்தை எதிர்வரும் டிசம்பர் 9ஆம் தேதி வரை நீடிக்க நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்துள்ளது. இதுவரை அஸ்வெஸ்மெண்ட் நிவாரண பயனாளிகள் திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாத குடும்பங்கள் மற்றும் நபர்களுக்கு 25 நவம்பர் 2004 முதல் 2 டிசம்பர் 2024 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் நாட்டில் நிலவும் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு இந்த கால அவகாசம் மேலும் ஒருமுறை நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.